Hello friends, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கன் லாலிபாப். சிக்கன்ல இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் இது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ட்ரையாவும் மஞ்சூரியன் ஸ்டைல்ல நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க முதல் முறையில பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை பிரஸ் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Welcome to Papa's Cookies. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிக்கன் லாலிபாப்புக்கு வந்து நம்ம வந்து எப்படி இந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் விங்ஸ். இது நீங்கள் வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பின்னாடி எப்படி எடுத்து விட்ருங்க. இப்படி பின்னாடி தள்ளி விட்டுட்டிங்கன்னா இப்படியெல்லாம் பின்னாடி போயிடும் சதைங்கெல்லாம். அப்போ நம்ம இப்படி பிடிச்சிட்டு குக் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துங்க. அதில் நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி ஷேப் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துங்க. நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நம்ம போட்ட இந்த மசாலாலாம் சிக்கன்ல இருந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுங்க. இந்த லாலிபாப் வந்து விங்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ட்ரம் ஸ்டிக்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு பெருசாக லாலிபாப் வேணும்னா நீங்கள் ட்ரம் ஸ்டிக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம மேரினேட் பண்ணலாம். அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு அதில் நான் 2 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 3 டீஸ்பூனு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூனு, சால்ட் தேவையான அளவுக்கு, ஒரு முட்டையை நல்லா உடைச்சு ஊற்றிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் நம்ம 2ஆவது டைம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து சிக்கன் நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா இழுத்துக்கும் சிக்கனு. இது 2ஆவது டைம் நம்ம மாவெல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கும் சேர்த்து நம்ம இப்போ 2ஆவது டைம் வந்து நம்ம ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கிங் ஆயில் எந்த ஆயிலாம் நீங்கள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் கலக்கி வச்சு இந்த சிக்கனை எடுத்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. லாலிபாப் ஷேப்பில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆயிலில் வந்து டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அந்த லாலிபாப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். நீங்கள் உடனே அதை எடுத்துகிட்டு ஆயிலில் போட்டிங்கன்னா ஷேப் வந்து சில டைமில் வந்து மாறிடும். அதனால் நம்ம கரெக்டாக லாலிபாப் ஷேப்பில் வரணும்னா நீங்கள் ஒன்றா எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக கையில் ஆயில் பட்டுரு போகுது. அதனால் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஆயிலில் இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் கலக்கினே வந்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இது பார்த்தீங்களா, எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் லாலிபாப் ஷேப்பில். இப்போ அது கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக அதை நம்ம கலக்கி விடலாம். எல்லா இடத்துலையும் ஃப்ரை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆயிலில். நீங்கள் வந்து ட்ரையாக வேணும்னா இதே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ட்ரை லாலிபாப் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது வேணானாக்கா நீங்கள் மஞ்சூரியன் ஸ்டைலில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அதை இப்போ நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, ட்ரை லாலிபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் ஸ்டைலாக பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூனு ஆயில் எடுத்துங்க. அதில் ஜிஞ்சரும் கார்லிக்கும் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க, ரொம்ப வதக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸு இல்லைனா ஸ்மால் சைஸ் ஆனியன் எடுத்துட்டு நல்லா ஸ்பைனாக சாப் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு
வதக்குங்க. ஆனியனும் நல்லா ப்ரௌனா வதக்கக்கூடாது, பாதி வதங்கினா போதும். இப்போ டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் சேர்க்கக்கூடாது கார்ன்ஃப்ளவரு. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஏன் சேர்க்குறோம்னாக்கா நம்ம வந்து இது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அப்புறம் வந்து சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகும். இது வந்து எல்லா மசாலாவும் ஈவனாக நல்லா கோட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம இது சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவரை நீங்கள் மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இந்த சிக்கன் லாலிபாப் வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதில் இருக்கிற மசாலா எல்லாமே இந்த சிக்கன் லாலிபாப்பில் வந்து நல்லா கோட் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அனலை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும். இது பார்த்தீங்களா நல்லா கோட் ஆயிடுச்சு சிக்கனில். பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியன் ஸ்டைலையும் ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சிக்கன் லாலிபாப் வந்து ட்ரை அப்புறம் மஞ்சூரியன் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.